ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ இன்னைக்கான ரீடிங் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளா தனிமையிலே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு உங்க பெர்சனோட நீங்க பேசல. ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சன் உங்களோட ஒண்ணு சேர போறாங்க. ஒரு செலிப்ரேஷன பார்க்க போறீங்க. ஒரு ஹேப்பி மொமெண்ட்ட பார்க்க போறீங்க. ஒரு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்குள்ள நடக்க போகுது. ஸோ நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஹேப்பியா இருங்க. ஒரு ஹேப்பி செலிப்ரேஷன் டைமிங்க பார்க்க போறீங்க. கெட் டுகெதர பார்க்க போறீங்க. ஸோ ஹேப்பி நியூஸ் இஸ் கோயிங் டு பி கம். ஸோ பல நாள் ஒரு டெவில் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டெவில்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனோட இருந்திருப்பீங்க. அ ஸோ அந்த டெவில் வந்து உங்கள வந்து ஏதாவது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அது நீங்களே வந்து அது ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். இல்ல பாஸ்ட் பெர்சனா கூட இருக்கலாம். ஸோ அவங்கள விட்டு விலகணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. ஸோ போராடி மாட்டிக்கிட்டு அவங்கள விட்டு எப்படி விலகி வர்றதுன்னு ரொம்ப யோசனையோட இருந்த மாரி இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா வந்து அத விட்டு நீங்க விலகி இப்ப வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்க பெர்சன் உங்கள நோக்கி உங்கள உங்ககிட்ட பேசுறதுக்கு, வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையாவே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா வந்து பல பிரச்சனைய பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. மீன்ஸ் உங்க பெர்சனோட சேர்றதுக்கு பல குடைச்சல் இருந்திருக்கும். உங்க ஃபேமிலி ரீதியாவும் இருந்திருக்கும். இல்ல வந்து உங்களோட ஃப்ரெண்டோ, இல்ல யாராவது உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ஒண்ணு சேர்றதுக்கு காலம் வந்துருச்சு. இது ஒரு குட் நியூஸ். ஸோ ஹேப்பி, பி ஹேப்பி, பி ஹேப்பி. ஸோ ரொம்ப நாளா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, கூட எத்தன பேர் இருந்தாலும், உங்க பெர்சன் மாரி உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸே சுத்தி இருந்தாலுமே, அந்த பெர்சன மிஸ் பண்றீங்கன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அது கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. வரப்போறாங்க. கூடிய சீக்கிரம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஒரு ஹேப்பி செலிப்ரேஷன பார்க்க போறீங்க. ஒரு டிவைன் சப்போர்ட்ல, இந்த பிரபஞ்சத்தின் சப்போர்ட்ல கண்டிப்பா நடக்க போகுது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இப்படிதான் லைஃப் இப்படியே இருக்கும்னு நெனச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம லைஃபும் மாறும். அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ ஒரு பாசிட்டிவா இல்லையோ! அப்படின்ற மாரியே தெரியுது. இந்த கார்ட பார்க்கும்போது, பாசிட்டிவா இல்லையோ! ஏன்? எதுக்கு நீங்க பாசிட்டிவா இல்லன்றது வந்து நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் தப்பாவே நடக்குதே நமக்கு. எதுவுமே நல்லது நடந்ததா சரித்திரமே இல்லையே! அப்படின்ற ஒரு கவலைகள் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குட் டைம் ஆரம்பிச்சிருச்சுன்ற ஒரு எண்ணத்தோட இருங்க. உங்களுக்கு ஹேப்பி மொமெண்ட்ட பார்க்க போறீங்க. ஓகே. டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப புதுசா நீங்க பிறக்க இருக்கீங்க. இத்தன நாள் பிரச்சனையிலிருந்து ஒரு ரீபர்த் எடுக்க போறீங்க. புது அவதாரம் எடுக்க போறீங்க. மீன்ஸ் பிரச்சனை எண்ட் ஆகி, ஒரு புது அவதாரம்
உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ அந்த ரீபர்த் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் கிடைக்க போகுது. ஸோ பிரபஞ்ச சக்தியினால் இந்த டிவைன் சப்போர்ட்டிங்னால அது நடக்க போகுது. ஸோ அள்ளி கொடுக்கறதுக்கு இது பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியா? ஸோ ஹாப்பியாக இருங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இனி வர காலங்களில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க. பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். ஸோ கன்ஃபியூஷன்லாம் இப்போ வந்து இத்தனை நாளாக கண்ணில் கட்டி காட்டில் விட்ட கதையாக எங்கே போனாலும் பிரச்சனை தான். என்னடா நமக்காண்டியே பிரச்சனை பண்ணுறாங்களா, இல்லை நம்மளை சுற்றி பிரச்சனை நடக்குதா, இல்லை நம்ம போகிற இடத்துலலாம் பிரச்சனை நடக்குதா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ முடியறதுக்கு காலம் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நடக்கும்னு நினச்சிட்டே இருக்காதீங்க. கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. பர்சன் வந்து இப்போ நம்மளை விட்டு விலகிட்டாங்களே, நம்மளை பிடிக்காமல் போயிட்டாங்களே, ஏன் என்னாச்சு, அவங்கள யார் கன்ஃபியூஸ் பண்ணது அப்படின்ற ஒரு குழப்பம் இத்தனை நாளாக இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி வரதான் போகிறாங்க. ஹாப்பியாக இருங்க. எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமே நடக்கும். ஸோ கெட்டதை நினைக்காதீங்க, நல்ல விஷயமாவே நினைங்க. பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். ஸோ இப்போ இனி வர காலங்களில் வந்து ஒரு கிங் மாதிரி இருக்க போகிறீங்க. உங்களை இனி வந்து யாராலையும் வந்து குடைச்சல் கொடுக்க முடியாது. குடைச்சல் கொடுத்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுக்கறதுக்கு காலம் வந்துருச்சு. ஸோ பதிலடி கொடுப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா இத்தனை நாளாக இருந்த விதம் வேற. இனி வர காலங்களில் நீங்கள் தான் கிங்கு. நீங்கள் சொல்கிறதான் 10 பேர் கேட்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் இருப்பீங்க. மணி ரீதியாக என்ன பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் சரிங்க, அது உங்கள்கிட்ட வரப்போகுது. ஆனால் ஃபாஸ்ட்டாக மோஸ்ட்லி இந்த ரீடிங்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளாக உங்கள் பர்சனை விட்டு பிரிஞ்சதுலேருந்தே உங்களுக்கு வந்து மணி பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. என்னென்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டீங்க. உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசலை அப்படின்ற போது உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கில் ஃபோக்கஸ் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் மன ரீதியாகவும் கொஞ்சம் டவுனாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ இனி வர காலங்களில் அந்த பிரச்சனைகள் வராது. ஏன்னா உங்கள் பர்சன் வந்துட்டாலே உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி தான். ஸோ இப்போ இந்த எமோஷ்னல் இம்பேலன்ஸ் எல்லாம் சரியாக போகுது. டிவைனோட சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ பண ரீதியாக இருக்கிற பிரச்சனையும் தீரப்போகுது. பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். சரி, இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். அவங்க இப்போ வந்து வராங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இப்போ கரண்டாக உங்களை பற்றி. கரண்ட் ஃபீலிங்கை பார்ப்போம். பாருங்க, கம்யூனிகேஷன் கண்டிப்பாக பேச வர போகிறாங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. ஸோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்களை லைஃப் லாங்காக வந்து உங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நடக்க போகுது. ஓவர் ஹர்ட் ஆகிருக்காங்க உங்கள்கிட்ட பேசாதனால. அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வருவாங்க. பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். ஓகே, வித்தவுட் யூ ஐ எம் நாட் ஃபைன், ஐ நீட் யூ. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் இப்படி தான் இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க. நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்ற பார்ப்போம். உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்ற பார்ப்போம். இனி வர காலங்களில் நீங்கள் ஒன்று சேர்ந்த பிறகு உங்களுக்கான கைடன்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்றதை பார்ப்போம். ஸோ பாஸ்டான விஷயத்தை வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பழைய விஷயத்தை போட்டு உங்கள் பர்சன் வந்த பிறகு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஸோ இனி வர காலங்களில் எதுக்குமே வரி பண்ணாதீங்க. பி ஹாப்பி, பி பாசிட்டிவ். ஸோ லெட்ஸ் கோ. இனி வர காலங்களில் நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் போகிற பாதை ரைட் அப்படின்றது ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது.
த ரீடிங், ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.